Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். லூக்கா 8, இயேசுவின் வார்த்தையின் முக்கியத்துவமும் வல்லமையும், the importance and the power of Jesus word. இது லூக்காவுடைய அந்த 2வது பகுதியில் தான் இருக்குது. நம்ம 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம் இல்லையா? ஸோ வரங்கள் அப்படின்றத போன வகுப்புகளை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கும் நம்ம அந்த வரங்களில் தான் இருக்கிறோம். இதை நம்ம சிறு சிறு தலைப்புகளை கொடுத்து நம்ம படிக்க போகிறோம். முதல் பகுதியை படிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. இயேசுவுக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள், women who ministered to Jesus. வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து, நம்ம போன அதிகாரத்துல என்ன படிச்சோம்? இயேசு கிறிஸ்து பல ஊழியங்களை அவர் துவங்கி செய்து கொண்டிருக்கிறார். பல கிராமங்கள் பட்டணங்களுக்கு போய் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் அந்த நற்செய்தியை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் இங்க லூக்கா குறிப்பிடுகிறார். இதற்கு முன்பாக லூக்கா 4ஆம் அதிகாரத்திலேயே இயேசுவினுடைய ஊழியம் துவங்கி விட்டது. அவர் அநேக பிரசங்கங்களை செய்த பொழுது அப்பொழுது 12 சீஷர்கள் அவரோடு கூட இல்லை. லூக்கா 6ஆம் அதிகாரத்துல தான் இயேசு தனக்கென்று சொல்லி 12 சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன, தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சமவெளி பிரசங்கத்தின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஸோ இப்போ முதன்முறையாக தன்னுடைய சீஷர்களை தன்னோடு கூட அழைத்து அவர் இந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை பல பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் கொண்டு செல்கிறார் என்பதை லூக்கா இங்கே விபரித்து எழுதுகிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் மரியாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். எந்த சுவிசேஷத்திலையுமே குறிப்பிடப்படாத ஒரு விஷயத்தை இங்கே லூக்கா குறிப்பிடுகிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. இந்த 12 சீஷர்களுமே ஆண்கள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா இயேசுவின் 12 சீஷர்களை தவிர இயேசுவோடு கூட பல பெண்கள் ஊழியம் செய்தார்கள் என்பதை இந்த லூக்கா குறிப்பிட்டு எழுதுகிறதை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தை நம்ம முழுமையா படிக்கும் பொழுது லூக்கா எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார்னா, அநேக புறஜாதிகளை பத்தி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி பெண்களை குறித்து எழுதியிருப்பார். இப்போ ஒவ்வொருத்தரா யார் யார் நம்ம பார்க்கலாம். முதலாவது என்ன போடப்பட்டிருக்கிறது? மகதலேனாள் என்ற மரியாள் அப்படின்னு கொடுத்திருக்கு. இங்க என்ன குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது? இவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை இயேசு துரத்தி இருந்தார். இப்போ ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யூத கலாச்சாரத்திலே தாழ்வாய் நினைப்பார்கள். எப்படி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல பெண்கள் அப்படின்னு சொன்னா தாழ்வாய் நினைக்கப்படுகிறோமோ அதே போலதான் யூத கலாச்சாரத்திலையும் இந்த பெண்களுடைய தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படாது. அவர்கள் 2வது நிலையிலே வைக்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் அவர்களுடைய சொத்துக்களாக கருதப்பட்டார்கள். ஒரு பொருள் மாதிரி தான் பாருங்களேன். இப்போ இந்த மகதலேனா மரியாள் அப்படின்ற இந்த பெண்ணை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு பெண், 2வது பாத்தீங்கன்னா அவளுக்கு 7 பிசாசுகள் பிடிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சிருந்தாலே அவனுடைய பிஹேவியர் எவ்வளோ மோசமா இருக்கும். இந்த அம்மா 7 பிசாசுகளை உள்ளே வைத்திருக்கிறார்கள். அப்போ இவங்க போகும்போதும் வரும்போதும் அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எவ்வளவு கேவலமாக பேசியிருப்பார்கள். அந்த பிசாசு பிடிச்ச லேடி போது பாரு அப்படின்னு திட்டிருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த அந்த ஸ்திரீக்கு இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தாழ்வாய் நினைக்கப்படுவதினாலே புறக்கணிக்கப்படுவதனால
யாராவது அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினால், யாராவது அவர்களுக்கு அன்பு செலுத்தினால் அவங்க அப்படியே ஃப்ளாட் ஆயிருவாங்க பாருங்களேன். அவர்களுக்காக உயிரையே கொடுப்பதற்கும் தயாராயிருவாங்க. அது போலதான் இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவர் தமக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக அந்த நன்றி உணர்வோடு கூட அவருக்கு ஊழியம் செய்கிறாள் என்று சொல்லி இங்கே லூக்கா எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த மகதலேனா மரியாளை பற்றி சொல்லும் பொழுது இயேசு மரணம் அடைந்த போது அவருடைய 12 சீஷர்களும் அவரோடு கூட இல்லை. ஆனால் மகதலேனா மரியாளும் பிற ஸ்திரீகளும் அவருடைய மரணத்தின் போதும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு அங்க கல்லறைக்கு தைரியமா இந்த பெண்கள் போறாங்க. உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதலாக இயேசு யாருக்கு தரிசனமானார்? இந்த மகதலேனா மரியாளுக்கு தான். அப்படின்னா இயேசு எவ்வளவாக பெண்களை நேசிக்கிறார் என்பதை இதன் மூலமாக நம்மளால அறிந்து கொள்ள முடியுது பாருங்களேன். இயேசு இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தரித்திரர்கள், இப்படிப்பட்ட பெண்கள், இவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்க புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் மிகவும் பின்தங்கிய நிலையிலே பெண்கள் கர்த்தருக்காக அவர்கள் டிசைட் பண்ணி தீர்மானம் எடுத்து வரும் பொழுது அவர்களை அவருடைய தலைமுறை பட்டியலே எழுதி வச்சிருக்கிறார். அந்த அளவிற்கு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பெண்களின் நிலை உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. புதிய உடன்படிக்கையிலே பெண்களை கர்த்தர் நேசிக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அது மாத்திரமல்ல, பெண்களும் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுக்காக ஊழியம் செய்தார்கள் என்பதை கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் யாரையுமே புறக்கணிப்பதில்லை பாருங்களேன். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம தாழ்மையான இருதயத்தோடு கூட அவரை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் நம்மை பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு பல விதங்களிலே பெண்களுக்கு விரோதமாக பலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். இவங்க இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று செய்யலாம் பாருங்களேன், இயேசுவுக்கு பணி செய்வது யார் வேணாலும் செய்யலாம். ஆண்டவர் ஒரு நாளும் ஆணென்றும் பெண்ணென்றும் அந்த இடத்துல பார்ப்பதில்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு மணவாட்டிகளாக இருக்கிறோம். மணவாட்டியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மரியாள் இயேசுவினுடைய பாதத்தின் அடியிலே போய் உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற பாராட்டை பெற்றுக்கொண்டாள். ஆகவே ஒருவேளை பெண்களாயிருக்கிற நாம பல வகையில புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவுக்காக பணி செய்ய இந்த வேளையில தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதற்காக தான் ஒரு சுவிசேஷகனை வைத்தே இந்த பகுதியை அவர் எழுதியிருக்கிறார். மகதலேனா மரியாள் அப்படின்ற பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க நிறைய இன்ஃபர்மேஷன் லூக்கா எழுதுறாரு. யாரு? ஏரோதின் காரியக்காரன். ஸோ இதுல நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. கூசா என்ற இவர் ஏரோதனுடைய அந்த அரண்மனையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் போல, ஒரு பொருளாதார அமைச்சர் போல இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இல்லாவிட்டால் இந்த கூசா ஏரோது ராஜாவினுடைய ஒரு பட்லர் மாதிரி, சமையல்காரர்னா நம்ம நினைக்கிற மாதிரி சமையல்காரர் இல்ல, அந்த செஃப் மாதிரி இவருடைய தலைமையின் கீழே தான் அந்த அரண்மனையில் உள்ள எல்லாமே நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் கருதுகிறார்கள். ஸோ ஆக மொத்தத்துல பார்க்கணும்னா இந்த கூசா மிக முக்கியமான பொறுப்பிலே அவர் அரண்மனையில இருந்திருக்கிறார் என்பதை மட்டும் நம்ம நினைவில் வைத்து கொள்ளலாம். இவருடைய மனைவி, சரிங்களா, அவங்க பேர் என்னது? யோவன்னாள். ஸோ இவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த மகதலேனா மரியாளும் இந்த யோவன்னாளும் தான் அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அறிவிக்க சென்றதாக அங்கே லூக்கா எழுதுகிறார். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பணியை இந்த ஸ்திரீகள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மாத்திரமல்ல, சூசன்னாள் அப்படின்ற ஒரு பெண்ணை குறித்தும் இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ பாருங்க, இங்கே லூக்கா இந்த பகுதியில வெறும் இயேசுவுக்கு 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, இயேசுவுக்கு தங்களுடைய ஆஸ்திகளால அநேக ஸ்திரீகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நிலங்களின் உவமை, பேரபிள் ஆஃப் சாயில்ஸ். அந்த பேரபிளை நம்ம வாசித்திரலாம், அதுக்கு பிற்பாடு நான் அதற்குரிய விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் உவமையாக சொன்னது. இப்போ இந்த இடத்துல அவர் உவமையாக சில காரியங்களை சொல்றார் அப்படின்றதுதான் லூக்கா சொல்றாரு. நான் மத்தேயு, மார்க்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது
உவமைனா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் மத்தையும் மார்க்கும் படிச்சிருந்தீங்கன்னா இது ரிவிஷன் மாதிரி திரும்பி கேட்டுக்கோங்க. லூக்கா சுவிசேஷத்திலிருந்து துவங்கி இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இது உங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இயேசு பல வகையில் அவர் டீச் பண்ணுறாரு. சில இடங்களில் போயிட்டு அவர் பிரசங்கமாக பண்ணுறாரு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் கூடியிருக்கிற இடத்துலலாம் நியாயப்பிரமாணத்தை மேற்கோள்களாக காட்டி அந்த நியாயப்பிரமாணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி தருவார். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் டீச்சிங் பண்ணுவார், சரியான உபதேசத்தை கொடுப்பார். உதாரணமாக 3 காரியங்களை சொல்லி தருவார். அதாவது அவர் என்ன நினைச்சாரு, தர்மம் எப்படி செய்யணும், ஜெபம் எப்படி பண்ணணும், உபவாசம் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரணும்னு பிளான் பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னால தர்மம் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தராரு. பிறகு ஜெபம் எப்படி செய்யக்கூடாது, உபவாசம் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தராரு. நான் அப்பமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது ஒரு காரியத்தை நம்ம ஒழுங்கா கத்துக்கணும்னா ஏற்கனவே அறகுறையா கற்றுக்கொண்டிருக்கிற காரியத்தை நம்ம விட்டுவிட வேண்டும். அப்பதான் முழுமையா நம்மளால அறிந்து கொள்ள முடியும். பாருங்களேன், இப்படி டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ்ல இயேசு தம்முடைய ஜனங்களுக்கு அவர் போதித்து வந்தார். அப்படி ஒரு மெத்தட் தான் அவர் உவமைகளை சொல்லி டீச் பண்ணார், பேரபிள்ஸ். இந்த உவமை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், நானும் இப்ப இயேசுடைய மெத்தடே உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, உவமை என்பது என்னன்னு சொல்றதுக்கு பதில உவமை என்பது என்ன கிடையாதுன்னு சொல்லிடுறேன். பாருங்க, உவமை என்பது நன்னறி கதை அல்ல, மாரல் ஸ்டோரிஸ் கிடையாது. நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்கும் போது 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நிறைய குட்டி குட்டியா கதைகள் நமக்கு சொல்லப்படும். இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லையும் சரி நிறைய குட்டி குட்டி கதைகள் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு அது மூலமாக ஒரு நன்னெறியை, ஒரு மாரல் சொல்லி தருவாங்க. நமக்கு எல்லாருக்குமே பாட்டி வடை சுட்ட கதை தெரியும் தானே. இப்ப பாட்டி வடை சுடுவாங்க எல்லா இடத்துலையும், அது காமன் தான். அதே மாதிரி காக்கா திருடுறதும் காமன் தான். ஆனா நான் யோசித்து பார்த்தேன், எங்கேயாவது நரி வடைய சாப்பிடுமா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அது சாத்தியம் இல்லை தானே. ஆனா அந்த நாட்கள்ல நமக்கு அப்படி பாட்டி வடை சுட்ட கதையை சொன்னாங்க. இதன் மூலமா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நீ மற்றவங்களை ஏமாத்தினா ஒரு நாள் நீயும் ஏமாறுவது நிச்சயம்தான் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அன்னைக்கு தெரியாது பாருங்களேன். அதனால குட்டி பிள்ளைங்களா இதெல்லாம் கேட்டுட்டு பேசாம இருந்தோம். ஆனா இப்பதான் யோசிக்க தோணுதுல, நரி எங்க வடை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வரைக்கும் நமக்கு எப்ப தூக்கத்துல இருந்து எழும்பி கேட்டாலும் நமக்கு இந்த கதை தெரியுதுல்ல. அப்படின்னா அந்த காலத்துல பெரியவங்க ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லி தருவதற்காக இப்படி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் சொல்லி கொடுத்து அதன் மூலமாக ஒரு மாரல் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ஒழுக்கமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னொரு ஸ்டோரி கூட பாருங்களேன், அந்த ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் வச்சதுன்னு. எங்கெங்க ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் வைக்கும், சான்ஸே இல்லைல்ல. ஆனா அது மூலமா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ முயற்சி பண்ணா உனக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த உவமை அப்படி கிடையாது பாருங்களேன். இந்த உவமையை நம்ம படிக்க போகிறோம். நம்ம படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் எந்த மாரலுமே இருக்காது, அதாவது எந்த நன்னெறி சொல்லப்பட்டிருக்காது. வெறும் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது தேவன் என்ற வார்த்தை இருக்காது. நல்லா நீங்கள் எல்லா உவமையுமே எடுத்து பாருங்களேன், அதில் ஆண்டவர், தேவன், கர்த்தர் அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்காது. மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் மேற்கோளாக இருக்காது. இப்போ நான் சொல்றேன்ல, ஏசு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய வேளையில் நியாயப்பிரமாணத்தை எடுத்து கோட் பண்ணுவார். பிரமாணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லுவார்ல. ஆனால் இந்த உவமை சொல்லும் பொழுது அவர் மேற்கோளாக என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். உவமை யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். நான் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசுல இந்த உவமை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது. எனக்கு நல்லா இருக்கும் ஆனால் இந்த குட்டி குட்டி கதையாக படிக்கிறதுக்கு. இப்போ எல்லாருக்குமே நல்ல சமாரியன் கதை தெரியும் பாருங்களேன். இப்படி நிறைய உவமைகள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஆனால் இயேசு அதன் மூலமாக என்ன தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்தை தெரியாட்டா, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எடுத்துக்குவீங்க, எனக்கு என்ன தோணுதோ நான் எடுத்துக்குவேன். அப்போ இந்த உவமை அப்படின்னு சொல்லும் பொழுது இது யாருக்கு அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். யாருக்கு அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறார்களோ, இந்த ராஜ்யத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த உவமை அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு. இது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம், பேரபிள். இது எந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்குன்னா, கிரேக்க மொழியில பேரபோலே அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. நான் டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்குன்னா, அலாங் சைட், கம்பேரிசன், இல்லுஸ்ட்ரேஷன், அனாலஜி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அலாங் சைட்னா ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கூடவே ஒரு உதாரணமாக சொல்கிறத தான் அலாங் சைடுன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கு, ஒப்பீடு, கம்பேர் பண்ணுறது, விளக்கம்,
நமக்கு அதை புரியறதுக்காக இன்னும் விளக்கி சொல்வதற்கு இந்த உவமை பயன்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, அனாலஜினா என்னது? ஒப்புமை, கம்பேர் பண்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த டீச்சிங்ல பயன்படுத்தின மிக முக்கியமான ஒன்று உவமை. ஸோ இது மூலமா என்ன அவர் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தாரு. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லும் போது என்னது? பரலோக ராஜ்யம். அப்படிதானே? பரலோக ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக தான் வந்தார். இப்போ நமக்கு பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம் தெரியுங்க. அதனால தெரிந்த ஒரு காரியத்தை வச்சு தெரியாத ஒன்றை விளக்குவது தான் இந்த உவமை. இப்படி நான் சொல்லலாமா? பரலோகத்தின் மறைபொருளை விளக்குவதற்காக பூமியில் உள்ள காரியங்களை சொல்லி மறைமுகமாக கற்றுக் கொடுப்பதை தான் நம்ம பேரபிள், உவமை அப்படின்றத சொல்றோம். இப்போ இந்த உவமையை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னு சொன்னா, நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருளா இருக்கும், இல்லாட்டா நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவமா இருக்கும். அப்ப ஈஸியா நம்மளால ரிமெம்பர் பண்ண முடியும். ஸோ எப்பெல்லாம் பார்க்குறோமோ ஏசு என்ன சொன்னாரோ அது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். பாருங்களேன், அதாவது இப்படி சொல்லலாம், ஒரு டேஞ்சபிள் காரியத்தை வச்சு பரலோகத்தின் காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. டேஞ்சபிள்னா என்னது? பார்க்கக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய. இப்ப நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும் போது நமக்கு ABCD சொல்லி கொடுத்தாங்கல்ல, டைரக்டா நமக்கு ABC அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு புரிஞ்சிருக்காது, நம்மளால ஈஸியா படிச்சிருக்க முடியாது. பாருங்களேன், ஆனா நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க? A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு ஆப்பிள் தெரியும், பால் தெரியும், அது மாதிரி கேட்ஸ் தெரியும். அப்ப தெரிந்த ஒரு பொருளிலிருந்து அந்த ஆல்பபெட்டை சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் ஆ அம்மா, ஆ ஆடு. அம்மாவை ஏற்கனவே தெரியும், அது மூலமா அந்த எழுத்து ஆவை கற்றுக் கொடுத்தார்கள். ஆடு பார்த்திருப்போம், அது மூலமாக ஆ அப்படின்ற அந்த எழுத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இது மாதிரி தான் கிட்டத்தட்ட பாருங்களேன். அப்ப பரலோகத்தின் காரியங்களை, தெரிந்திருக்கிற காரியங்களை வைத்து மறைமுகமாக கற்றுக் கொடுப்பது தான் உவமை அப்படின்றத நீங்க நினைவுல வச்சுக்கணும். இப்போ இந்த உவமை அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல 2 சைட்ஸ் இருக்கு, 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று பாசிட்டிவ் சைடு, இன்னொன்று நெகட்டிவ் சைடு. ஒன்று நேர்மறையான பக்கம், இன்னொன்று எதிர்மறையான பக்கம். நான் என்ன சொன்னேன்? உவமைகள் யாருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ராஜ்யத்தின் அந்த காரியங்களை ஆர்வத்தோடு அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு இது நல்லா கிளியரா புரியும். பாருங்களேன், அவங்க மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர கிளாரிட்டி இந்த உவமை மூலமா கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல நெகட்டிவ் சைடுன்னு சொன்ன பாருங்களேன், எதிர்மறையான பக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆர்வம் இல்லாதவர்களுக்கு சுத்தமாவே புரியவே புரியாது. நான் இந்த உவமையை படிக்கும் போது உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். அப்ப அதுக்காக தான் வேத வசனத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது பாருங்களேன், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, பொதுவாக எப்படி இதற்கு விளக்கம் கொடுக்கப்படும்? பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் அது நியாயம் தீர்க்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா இந்த உவமைக்கு எப்படி 2 சைடு இருக்கோ, அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தைக்கும் 2 சைடு இருக்கு. புரியாதவனுக்கு சுத்தமா விளங்கவே விளங்காது, ஆர்வத்தோடு இருக்கிறவனுக்கு ரொம்ப கிளியரா புரியும். பாருங்களேன், அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். இப்போ ரோம கலாச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான சோர்ட்ஸ் பயன்படுத்துறாங்க. வாள், சரிங்களா? இந்த படத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். அதாவது நம்மலாம் இப்ப காய்கறி கட் பண்ற கத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல ஒரு சைடு தான் ஷார்ப்பா இருக்கும், கரெக்டுங்களா? இன்னொரு சைடு ஷார்ப்பா இருக்காது. அதனால நம்ம அந்த ஷார்ப் சைடு வச்சுதான் வெட்டுவோம். ஆனா இவங்க யுத்தத்திற்கு போகிற அந்த வாள் பாத்தீங்கன்னா 2 பக்கங்களிலுமே அது கூர்மையாக இருக்கும். அப்போ அங்க எதிரிட்ட போய் சண்டை போடும் போது அந்த வாள் அப்படியே சுழட்டி என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? நிறைய கிரௌட அட் அ டைம் ஜெயிப்பதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். இதை தவிர நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாள்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வாள் சொல்லப்படுகிறது ஷீல்டு ஷேப்ல, அதாவது நம்ம நாக்கு மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி பெருசா. அப்ப அது எதற்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, ரொம்ப கிரவுட் நிறைய பேர் யுத்தத்திற்கு வரும் பொழுது அந்த ஷீல்டு மாதிரி இருக்கிற அந்த ஆயுதத்தை தான் வாளாய் பயன்படுத்தினார்கள். அப்ப இந்த பேரபிள், இந்த உவமை அப்படின்னு சொன்னா இத்தனை காரியங்கள் நம்ம நினைவுல வச்சுக்கணும். சரி, இப்ப உவமையை நம்ம படிச்சிடலாமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 5 முதல். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது.
முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு சொன்னார். இந்த உவமையை நம்ம வாசித்தோம்ல, இதுல எங்கேயாச்சும் இதன் மூலமாக நீங்கள் இதை அறிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாரா? முடிக்கல. அப்ப நன்னறி இல்லல, மாரலே கிடையாது. இதுல தேவன் அப்படின்ற வேர்டு பாத்தீங்களா? கிடையாது. அதே மாதிரி ஏதாவது பழைய ஏற்பாட்டில இருந்து வசனத்தை இயேசு கோட் பண்ணாரா? மேற்கோளா காட்டவே இல்லை. அப்ப நம்ம படிச்சது உங்களுக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சா? நன்னறி மாரல் இதுல சொல்லப்பட்டிருக்காது, தேவன்ற வார்த்தை கிடையாது. அதே மாதிரி இதுல நியாயப்பிரமாணம் மேற்கோளாக வராது. ஸோ இப்ப என்ன ஆண்டு சொல்றாரு? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இது இயேசுடைய ஸ்டைல் பாருங்களேன். எப்பெல்லாம் இயேசு அவர் பிரசங்கம் பண்றாரோ, சீரியஸ் மேட்டர் சொல்லும் போது இந்த வரி அங்க போடப்பட்டிருக்கும், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப எல்லாருக்குமே தானே காது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது இது அர்த்தம். இதோடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கூட, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னா, யார் ஒருவர் நீங்க லிசன் பண்றதுக்கு, கவனமா நீங்க கேட்பதற்கு தீர்மானிக்கிறீர்களோ அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இப்ப என்ன ஆகுது? அடுத்த வசனம் பாருங்க, 9ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். இப்ப சீஷர்களுக்கே இது புரியல பாருங்களேன். ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு முன் அனுபவங்களும் இல்லை. அவங்களும் இப்பதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிட்ட கேட்குறாங்க, இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப இந்த உவமையை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த உவமையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு கீ வேர்டு ஒன்று இருக்கும். அந்த கீ வேர்டை நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த உவமைக்குரிய அர்த்தம் நமக்கு கிடைக்கும். அந்த கீ வேர்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த அர்த்தத்தை எடுத்துப்போம். உதாரணமா இந்த உவமை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க 4 நிலங்களை பற்றி இயேசு சொல்றாரு. என்னென்ன நிலம்? வழி அருகே, கற்பாறை, முள்ளுள்ள நிலம், நல்ல நிலம். சாயில் பிசைட் த ரோட், ராக்கி சாயில், டானி சாயில், குட் சாயில். ஸோ இதில் விதை விதைக்கிறாங்க. எந்தெந்த நிலத்தில் எப்படி எப்படி காரியங்கள் நடந்தது அப்படின்றத இயேசு விவரிக்கிறார். ஸோ இப்போ இதை சொல்லும் பொழுது ஒரு விவசாயி இந்த உவமையை கேட்டா அவன் என்ன யோசிப்பான்? சரி, என்னது இது? 4 பாகத்தில் நம்முடைய விதைகள் விதைக்கப்பட்டது, ஆனால் என்னடா இது, ஒரே ஒரு இது மட்டும் தான் பலன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக விதைக்கணும், கவனமாக இதை பார்த்துக்கணும், நல்லா வேலி போடணும், ஆகாயத்து பறீச்சிகள்லாம் அதை பறித்து கொண்டு போகாதபடிக்கு நல்லா வேலி போடணும், இதில் உள்ள கற்கள் எல்லாம் பொறுக்கணும், நல்லா கொத்தி எரு போடணும், இப்படி பிளான் பண்ணுவான். ஸோ இப்போ இதே ஒரு செய்தியாளன், ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இந்த உவமையை கேட்டான்னா அவன் என்ன யோசிப்பான்? இந்த கிராமத்தில் இந்த இடத்துல பயங்கரமான பறவைகள் பிரச்சனை, இந்த பறவைகள் பிரச்சனையிலேருந்து ஏதாவது தீர்வு கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டும்னு மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, இதற்கு ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன சொல்கிறீங்க கிராம மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருவான். இதே ஒரு அரசியல்வாதி இந்த உவமையை அவன் கேட்டான் அப்படின்னா அவன் என்ன யோசிப்பானா, இது மூலமாக எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு தானே அவன் எப்பவுமே யோசிப்பான். இந்த விவசாயிகளுக்கு நிறைய கேம்ப்ஸ் நடத்தி இவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்து அடுத்த முறை கரெக்டாக எப்படி விதைக்கணும், கரெக்டாக எப்போ உரம் போடணும், எப்போ வேலி அடைக்கணும் அப்படின்ற அறிவை இவர்களுக்கு தர வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய ஆட்சியை இங்கே நல்லா பலப்படுத்திக்கலான்னு அப்படின்னு யோசிப்பான். ஆனால் இப்போ இயேசு அதையா சொன்னார்? 3 பேருடைய வியூ பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்தேன். விவசாயியோட வியூ பாயிண்ட் கொடுத்தேன், அதே மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர், அரசியல்வாதி. இவங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ இயேசு என்ன விளக்கம் கொடுக்குறார் படிக்கலாமா? என்ன சொல்றார் பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. இங்கே அழகா இயேசு சொல்லிட்டார் பார்த்தீங்களா? இது எல்லாருக்கும்லாம் புரியாது. சிலர் செய்தியை கேட்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க கனவு கண்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வேற எதையாவது யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இயேசு எவ்வளோ கரெக்டாக சொல்கிறார் பாருங்க. என்ன தொடர்ந்து வாசிக்கலாம். 11ஆம் வசனம். அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். இப்போ இந்த விவசாயிக்கு தெரியுமா, இல்லைன்னா அரசியல்வாதிக்கு தெரியுமா, இல்லைன்னா நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு தெரியுமா விதை வசனம்னு சொல்லிட்டு? ஒருத்தரும் விதை வசனம்னு நினைக்கல, எல்லாருமே விதை தான் நினைச்சாங்க. அப்போ இயேசு தான் இங்க ஓபன் பண்றாரு பாருங்க அந்த கீயை. என்ன கீ அது? சீட் தான் அந்த கீ. சரிங்களா? விதை வேத வசனம் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான்
இயேசு என்ன சொல்ல வராருன்றது புரியும் பாருங்களேன். இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து விளக்கமாக படிக்க போகிறோம். இப்போ என்னெல்லாம் சொல்கிறாரு? விதை வேதவசனம்னு சொல்லிட்டாரு. இந்த நிலங்கள் என்ன தெரியுமா? அதுதான் ஒரு மனிதனுடைய இருதயம். அப்போ இந்த விதை வந்து எப்படி விதைக்கப்படுகிறதோ அது போல இந்த வேத வசனம் மனிதனுடைய இருதயங்களில் விதைக்கப்படுகிறது அப்படின்றது தான் இயேசு இங்கே சொல்ல வராரு. அப்போது எல்லா மனிதர்களும் இந்த விதைக்கப்படுகிற விதைகளில் எல்லாம் ஒன்று போல் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு இருதயம் அரைகுறையாக ஏற்றுக்கும், ஒரு இதயம் முக்கால் ஏற்றுக்கும், ஒரு இதயம் சுத்தமாகவே ஏற்றுக்காது, ஒரு இதயம் தான் முழுசாக ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குவதற்காக தான் இந்த உவமையை கொடுக்குறார். இந்த உவமை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். இதை நல்ல தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் அடித்தளம் தான் இந்த உவமை. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது, அது எப்படி வளர்ச்சியை பார்க்குது, இது எல்லாத்தையுமே இந்த உவமை மூலமாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த உவமை புரியலனா இயேசு சொல்கிற எந்த உவமையும் நமக்கு புரியாது. அதனால தான் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த உவமையை படிக்கிறோம். ஓகேங்களா? வாசிக்கலாமா? 12 முதல். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்தினுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஸோ அப்போ இந்த விதைக்கிற உமை ஒரு டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க. வழி அருகே ஆகாயத்து பறவைகள் பட்சித்தது. கற்பாறை அப்படின்னு சொல்லும் போது சீக்கிரமாய் முளைத்தது, வேர் இல்லாதால் செத்தது. முள் அப்படின்னு சொல்லும் போது நெருக்கி விதை செத்தது. நல்ல நிலம் மட்டும்தான் பலன் கொடுத்தது. முதல் உவமை என்ன அப்படின்றது இதுதான். நம்ம இது என்ன விளக்கம் நம்ம பார்க்குறோம்? விதைக்கிறன்னு உண்மை அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? விதைன்றது ராஜ்யத்தின் வசனம். நிலம் அப்படின்றது என்னது? இருதயம். இன்னொரு விஷயமும் இங்கே பார்க்குறோம். ஆகாயத்து பறவைகள் இருக்குல்ல, அது யாரை குறிக்குதுன்னா சாத்தான். ஓகேயா? இப்போ இதுக்கு விளக்கம் என்னது? வழி அருகே அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வசனத்தை கேட்பாங்க. கேட்குறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த வசனத்தை உணராததுனால தான் அவங்க அப்படியே போகும்போது காற்றுல இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அப்படியே காற்றுல பறக்க விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் அந்த முதல் நிலையான கிறிஸ்தவர்கள். இவங்க வந்து அப்படி போகும்போதே அவங்க வந்து சாத்தான் என்ன பண்ணுறான்? ஆகாயத்து பறவைகள் அந்த விதையை வந்து பட்சித்தது. அப்போது இவங்க வந்து அதை ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் அப்படியே போகிறாங்க. கேர்லெஸ்ஸாக போயிட்டுருக்கனால சாத்தான் வந்து அவங்க இருதயத்தில் இருக்கிற அந்த விதையை வந்து எடுத்து போட்டுடுறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து எத்தனையோ வருஷமாக சபைக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள மாற்றமே இருக்காது. உள்ளே இருக்கிறது போல தான் தெரியும். வாரம் கரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. ஸோ இதுதான் அந்த வழி அருகே இருக்கிற அந்த ஜனங்கள், அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள். அடுத்தது பாருங்க, கற்பாறை, ராக்கி சாயில். இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களும் கேட்பாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஏதாவது ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது வாவ் சூப்பராக இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? உபத்திரவங்கள் வரும் பொழுது அதில் ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, அதில் நிலைக்க முடியாமல் தவிப்பாங்க. இதனால அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த எல்லா சத்தியமும் அவங்களுக்கு வந்து இழந்து போயிடும் பாருங்களேன். அப்போது பாருங்க, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் இவங்களும் கேட்பாங்க. இந்த கேட்கறதுக்கு பிரச்சனையே இல்லை. கேட்டுட்டு இவங்கள்ட்ட இருக்க இந்த ப்ராப்ளம் என்னதுன்னா உலக கவலைகள், சிற்றின்பங்கள், இதில் அவங்க நெருக்கப்படுவாங்க. முள்ளு மாதிரி நெருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? டோட்டலாக வசனத்தையே மறந்துடுவாங்க. ஆனால் ஒரு நிலம் பாருங்க, நல்ல நிலம். இதுதான் கேட்டு உண்மையாக அது வந்து காத்து கொண்டு பொறுமையுடன் அது பலன் கொடுத்ததான். இப்போ வளர்ச்சி அப்படின்றது இன்னைக்கு விதை போட்டு நாளைக்கு எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதை தான் ரொம்ப அழகாக லூக்கா எழுதுகிறார். பொறுமையுடன் வந்து என்ன பண்ணுது? அது வந்து முளைப்பித்து பலனை கொடுக்கிறது. இதே வேற சுவிசேஷங்கள் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து 30, 60, 100 பலன் கொடுத்தது அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே லூக்கா அப்படி எழுதல, 100 மடங்கு பலன் கொடுத்ததை மட்டும்தான் லூக்கா எழுதுறாரு. சரியா? ஸோ இந்த உவமையிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கற்றுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகள், த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். முதலாவதாக போ, ரெண்டாவது தாராளமாய் விதை, மூன்றாவதாக நல்ல விதையை விதை, கோ,
so liberally, so good seed. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். எல்லாருக்கும் இந்த போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேன் பிடிச்சி கிராமத்தில் போய் நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பாதி சர்ச் போகிறதுக்கும் ரெடி. ஏன் அப்படின்னு சொன்னால் நல்லா ஜாலியாக இருக்கும், போகலாம். அங்கே போய் நல்லா டீ வடைலாம் நல்லா சாப்பிட்லாம், பஜ்ஜி போண்டாலாம் நல்லா சாப்பிட்லாம், ஜாலியாக இருக்கும், அதுக்காக போகலாம் அப்படின்னு வந்து சில குரூப் நினைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தாராளமாக விதைக்கணும், அதே நேரத்தில் நல்ல விதையை விதைக்கணுமா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தாராளமாக விதைக்கிறது மாத்திரம் இல்லை, நல்ல விதை ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நல்ல விதை அப்படின்றது தான் இந்த சுவிசேஷம். சிலர் தப்பு தப்பாக ஏதாவது போயிட்டு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்களும் தப்பாக தான் கேட்டு தப்பாகவே வந்து என்ன பண்ணுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வரனால தான் அவங்களால சரியாக இதில் ஸ்டாண்ட் பண்ண முடியல. புரியுதுங்களா? அப்போது முதல் அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதை அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களை எப்படி நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னா, கேட்குறாங்க, வசனத்தை கேட்குறாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிக்கடி போய் அவங்கள ஃபாலோ பண்ணி, இன்றைக்கி அந்த சத்தியத்தை கேட்டிங்கல்ல, இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு மூத்த விசுவாசிகள் அந்த இளைய விசுவாசிகளுக்கு நல்லா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி அவங்கள ஜபத்தில் தாங்கி அவங்கள பலப்படுத்தணும். அப்போ தான் இந்த ஆகாயத்து பட்சிகள் அவர்களை பறிக்காதபடிக்கு நம்ம அவங்கள காப்பாற்ற முடியும். அவங்களுக்காக ஜபம் பண்ணும் பொழுது சாத்தானா அவங்க மேற்கொள்வாங்க. இப்போ ரெண்டாவது கேட்டகரி என்ன பார்த்தோம்? கற்பாறைன்னு பார்த்தோம். கற்பாறை என்னது? ஹார்ட் ஹார்ட்டட் பீப்புள், ரொம்ப கடின உள்ளங்கள். இவங்களுக்காகவும் என்ன பண்ணலாம், மூத்த விசுவாசிகள் ஜபம் பண்ணி அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ளே போகும்படியாக நம்ம உதவி செய்யலாம். அதன் மூலமாக அந்த கற்பாறையான நிலத்தையும் பலன் கொடுக்க செய்ய முடியும். மூன்றாவதாக முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், இவங்களோட ப்ராப்ளம் என்ன? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஆண்டவர்கிட்ட வேணும், அது வேணும், உலக கவலைகளால் நெருக்கப்படுகிறவர்கள். அதனால ஆண்டவரை குறித்த யோசனையே இல்லை. ஆண்டவர்கிட்ட அவங்க சப்போஸ் தப்பி தவறி வந்தால் கூட ஏன் பிரச்சனை தீரணும் அப்படின்ற அந்த உலக கவலையோடு கூட தான் வருவாங்க. உலக சிற்றின்பங்கள், பண மயக்கம், இதுதான் அவங்களுடைய மெயின் ப்ராப்ளம். அப்படிப்பட்டவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், அவர்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவருக்காக பாடுபடுவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்ற முழு சத்தியத்தையும் சொல்லணும். ஏன்னா அவங்க எப்படி சுவிசேஷத்தை கேட்டு வந்திருப்பாங்கன்னா, நீ இயேசு கிட்ட வந்தனா உனக்கு பாடே இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் மயங்கி போய் வந்துருவாங்க பாருங்களேன். அப்போ இவங்களெல்லாம் நம்ம கரெக்டிவ் டீச்சிங் கொடுத்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், இவங்களும் பலன் கொடுப்பதற்கு உதவி செய்யணும். எனக்கு நிறைய பேர் அப்படின்னு சொன்னால் சர்ச்சை விட்டு வெளியே போய் சுவிசேஷம் சொல்வதற்கு தான் அவங்க மனசு துடிக்குது. இப்படி சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து செய்தியை கேட்டு உணர்வில்லாமல் பலன் கொடுக்காமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த உவமையிலே அதுதான் நமக்கு இயேசு விளக்குகிறார். வழி அருகே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, கற்பாறையா இருக்கிறாங்க, முள்ளுள்ள இருதயமா இருக்கிறாங்க. அப்ப இவங்களெல்லாம் யார் மறுபடியுமா தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர்றது? நாம தானே கொண்டு வரணும். இப்ப இவங்கள நம்ம கோட்டை விட்டுட்டு வெளியில போய் ஓடி ஓடி செய்யறதுல என்ன பிரயோஜனம் பாருங்களேன். முதலாவது நம்முடைய தொழுவத்தில் உள்ள மந்தைகள், நம்முடைய தொழுவத்தில் உள்ள ஆடுகள், இவர்களை நம்ம கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். அதற்கு பிற்பாடு நம்ம வெளியில போய் தாராளமாக தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். தேவனுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லும் போது அப்போஸ்தலர் 1:8 மறந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ரொம்ப அழகா அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்பட்டிருக்கும் பாருங்களேன். இது இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கும். நீங்க மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது மிட் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அதை சுற்றி அப்படியே சர்க்கிளாக போட்டால் எப்படி இருக்குமோ அதுதான். அதாவது முதலாவதாக நான் சாட்சியாக இருக்கணும், அதான் அதில் ஹைலைட். ரெண்டாவது எங்கே சாட்சியாக இருக்கணும்னா எருசலேமில்னா நம்ம குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும். ஸோ இந்த ப்ரையாரிட்டியை நம்ம மறந்துடக்கூடாது பாருங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? இப்போ ஊழியம் செய்கிறதுக்கு சாட்சி, சரிங்களா? சாட்சியே இல்லாமல் நம்ம போய் செய்கிற ஊழியம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாது. ஆண்டவர் சொல்லிடுவார், நான் உங்களை அறியேன்னு சொல்லிடுவார். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம வாழணும். ரெண்டாவது எங்கே சாட்சியாக வாழணும் அப்படின்ற கொஷின் போட்டோன்னா முதல்ல நம்ம குடும்பத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணணும் பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் சாட்சியாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் உலகம் முழுவதும் போயிட்டு சுவிசேஷத்தை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே போய் இந்த சுவிசேஷத்தை சொன்னோம், அங்கே போய் இந்த கிராமத்தை சந்தித்தோம், இவ்வளோ பேருக்கு கைப்பிரதி கொடுத்தோம், இதை சாதித்தோம் அதை சாதிச்சோன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒருமனம் இருக்காது.
இப்போ வெளியில போய் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஓடுகிறவர்கள் முதலாவது அவர்களுடைய வேலை என்ன? தன்னுடைய சொந்த வீட்டிலே எருசலேமிலே அவர்கள் சாட்சியாய் இருக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் எப்படி தேவனுடைய ஊழியத்தை அவன் செய்வான்? அப்போ சொந்த குடும்பம் தான் ஃபர்ஸ்ட், அது ப்ரையாரிட்டி. அதை தான் இங்கே இந்த உவமை மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம் பாருங்களேன். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விதைக்கிறவன் உவமை எல்லா உவமைகளுடைய அடித்தளம். இது புரிஞ்சாதான் மற்ற எல்லா உவமைகளும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய நண்பர்கள், யூதேயா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய தெருக்கள், சமாரியா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய பட்டணம், பூமியின் கடைசி பரியந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது எண்ட்ஸ் ஆஃப் த எர்த், உலகம் முழுவதும். ஸோ ரொம்ப முக்கியம். நம்ம முதலாவது எங்கே சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நெருங்கின உறவு, அதான் முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் இது நம்முடைய தெருக்கள், அதான் யூதேயா. சமாரியா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய பட்டணம், பூமியின் கடைசி பரிந்தோன்னு சொல்லும் போது உலகம் முழுவதும். ஆகவே நம்ம இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும். இதனுடைய தலைப்பு என்ன? வசனத்தை பெறுபவர்களின் பொறுப்பு, the responsibility of those who receive the word. வாசிக்கலாமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிக்க போறோம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் மேல் வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதில் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். ஸோ இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இதிலிருந்து இது என்ன இயேசு சொல்ல வரார் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, கேட்டவங்க அதை அப்படியே சைலண்டா வச்சுக்காதீங்க. நீங்கள் கற்றுக்கொள்ள மற்றவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் ஸ்டடி படிப்பாங்க, அந்த பைபிள் ஸ்டடி படிப்பாங்க, அங்கே போய் இதை படிக்கிறேன், அதை போய் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே கொழுத்து போய் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்களோ, இந்த வெளிச்சத்தை தானே கற்றுக்கொண்டீங்க, இதை போய் மற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? பகிர்ந்து கொடுங்க. இதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் பாருங்களேன். அதாவது ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை போய் ஹைட் பண்ணி வைக்க மாட்டான்ல. இப்போ விளக்கு கொளுத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிளேஸ், உயர்வான ஒரு இடத்துல போய் வைப்போம். அப்ப அந்த விளக்கு இருக்கும் பொழுது அங்க இருள் வருமா? வரவே வராது. அப்ப அதே மாதிரிதான் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள், தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற நீங்க தான் வெளிச்சத்தை கொண்டு போறீங்க. அப்போ அங்கே வெளிச்சம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்றது தான் இங்கே இயேசு சொல்லுகிற காரியம். இப்போ என்ன சொல்கிறாரு? வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லைன்னு சொல்கிறாருல. அப்போ எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்கள் தான் போய் என்ன பண்ணணும்? அதை மற்றவங்களுக்கு கற்றுத்தரணும். இப்படி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன். ஆதலால் நீங்கள் கேட்கிறத கவனமாக கேட்கணும். ஏன்னா நம்மளை ஆண்டவர் எதுக்கு நம்மளை வைத்திருக்கிறார்? அதாவது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வைத்திருக்கிறார். நான் மட்டும் சந்தோஷத்தை அனுபவிச்சா போதும், நான் மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு கிடையாது. என்னெல்லாம் நம்ம கற்றுக்கிறோமோ அதை மற்றவர்கள் கற்றுக் கொடுத்து அவர்களையும் வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகணும். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு எச்சரிப்பையும் இங்கே சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னா, நீங்கள் எதை கேட்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான நூதனமான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளே பக்க வழியாய் நுழைந்திருக்கிறது. இதுல எது சரி எது தவறுனே தெரியாது பாருங்களேன். நிறைய பேர் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மனிதர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு அவங்க பார்க்கறது இல்ல. அந்த கமெண்ட்ரியில இது போட்டிருக்கு, இந்த கமெண்ட்ரி இது போட்டிருக்கு, இந்த ப்ரீச்சர் இப்படி ப்ரீச் பண்றாருன்னு. அன்னைக்கு இயேசு மனிதனுடைய பாரம்பரியம் இதை தான் சொன்னார் போல இருக்கு. இப்ப டேஞ்சரே என்ன தெரியுமா? இந்த கள்ள உபதேசகர்கள், போதகர்கள். நான் போன பாடத்துல கூட சொல்லி கொடுத்தேன். இவங்க பேர் என்னது? குருடர்கள். இவங்க குருடர் ஆனது மாத்திரம் இல்ல, இந்த குருடர்களை பின்பற்றுகிற ஏராளமான மக்கள் இருக்காங்க. இவங்க குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். இவங்க விழுகிறது மாத்திரமல்ல, 2 பேருமே பாதாளத்துல போய் விழுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாருங்க. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
யாருடைய பிரசங்கத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரசங்கம் பண்ணாலும் அது கரெக்டா அப்படின்னா கிடையாது. நீங்க பரிசுத்த ஆவியானுடைய உதவி கொண்டுதான் இந்த வேதாகமத்தை படிக்க முடியும். பாருங்களேன், நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் தெரியுமா? இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்க சொல்றாங்க, அதனால நான் கேட்கிறேன், இது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, அதனால கேட்கறேன்னு நினைக்கிறோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் பெராயா அப்படின்ற ஊருக்கு போய் பிரசங்கம் பண்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரண ஆளா? அவருக்கு ஆண்டவர் டைரக்டா பேசினாரு. எவ்வளோ வெளிப்பாடுகள் அவர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13-14 நிருபங்களை, புத்தகங்களை அவர் நம்ம பைபிளில் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட படித்த மேதை, ஆவிக்குரியதுலேயும் அவர் தான், அவரை யாருமே அடிச்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்டவருடைய பிரசங்கத்தை பெராயா மக்கள் கேட்ட பொழுது வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தார்களாம். எந்த செய்தியை நீங்க கேட்டாலும் வேத வார்த்தைகளோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள். பரிசுத்த ஆவியினுடைய துணையை நாடுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு தெளிவை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். அதன்படி செய்வதற்கு முயற்சி எடுங்கள். இதெல்லாம் செய்யாம அப்படியே கண்மூடித்தனமா ஒரு காரியத்தை நம்பி நம்ம பெற்ற ரட்சிப்பை ஒரு நாள் இழந்து போயிடக்கூடாது. பாருங்களேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது தான் இயேசு இங்க சொல்லி தருகிற காரியம். இன்னொரு முக்கியமான காரியம் இங்க என்ன சொல்றாரு பாருங்களேன். அந்த 18ஆம் வசனத்துல, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். நம்ம பொதுவா உள்ளவன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைச்சுப்போம்? ஏதோ பணம் பொருள் பத்தி இயேசு பேசுறாரு போல. அது ஏன் உள்ளவனுக்கே கொடுக்கணும், இல்லாதப்பட்டவனுக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்ம யோசிக்கிறது வேற இல்ல. ஆனா இங்க இயேசு என்ன சொல்ல வர்றார்? உள்ளவன் எவனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாதவன் எவனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளவன் எவனோன்னா என்ன தெரியுமா? இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் பேர் தான் உள்ளவன் எவனோ. கற்றுக்கொண்டவர்கள், கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள், 2 கேட்டகரியும் அதுல வந்துடும். சரிங்களா? இல்லாதவன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி துளி கூட கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறை இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளவன் எவனோனா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கொண்டவன் அல்லது கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவன். இல்லாதவன் எவனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் இல்லாதவன். என்ன சொல்லுகிறது வேதம்? இயேசு என்ன இங்க சொல்றாரு? உள்ளவன் எவனோ, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க பாருங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி துடிப்போடு கூட ஆர்வத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் 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 ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். வேதத்தின் அடிப்படையிலே நிறைய விஷயங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இன்ட்ரெஸ்டே எடுத்துக்காதவங்களுக்கு அப்படியே அது அவங்களோட கூட அழிஞ்சு போயிடும். தெரிஞ்சதும் அவங்களுக்கு மறந்தே போயிடும். பாருங்களேன், அதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸ். புரியுதா உங்களுக்கு? லூக்கா 8ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் இயேசுவின் உண்மையான குடும்பம், ஜீசஸ் ட்ரூ ஃபேமிலி வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 19 20. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். இப்ப இயேசு பிஸியா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கார். பாருங்களேன், நிறைய இடங்களுக்கு போறார். இன்னைக்கு அவர் நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு வந்தாரோ, நாசரேத்துல தானே இயேசு வளர்ந்தார் 30 வருஷம். அதுக்கு பிற்பாடு அவர் ஒரே ஒரு முறை தான் நாசரேத் ஜெபாலயத்துக்கு போனார்னு சொன்னேன். அப்போ கூட வீட்டுக்கு போனாரான்னு தெரியல, நமக்கு இங்கே குறிப்புகள் சொல்லப்படலை. இப்போது அவங்க அம்மா, அவங்க சகோதர சகோதரிகள்லாம் இயேசுவை பார்க்க ஆசைப்படுறாங்க. அதனால இயேசு செய்கின்ற அந்த ஊழிய இடங்களுக்கே இப்போ அவங்க விசிட் பண்ணுறாங்க. தான் பையனை பார்க்கலாம், தன்னுடைய சகோதரனை பார்க்கலாம் என்று சொல்லி வருகிறார்கள். அப்போ அவங்க வெளியே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, இயேசுக்கிட்ட உங்கள் அம்மா உங்கள் சகோதரர்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயேசுவோட பதில் என்ன? 21ஆம் வசனம். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். இப்போ அழகா ஆண்டவர் தன்னுடைய உண்மையான குடும்பம் எது என்பதை இங்கே விவரிக்கிறதை பார்க்கலாம். இதுவரைக்கும் அம்மா நீங்கள் தான் எனக்கு அம்மாவாக இருந்தீங்க, சகோதரர்களே நீங்களாம் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் தான். ஆனால் இப்பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்துவிட்டேன். இப்பொழுது என்னுடைய புதிய குடும்பத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். நீங்களும் கூட இந்த குடும்பத்திற்குள் வரலாம். இதற்கு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் இந்த உண்மையான இந்த இயேசுவின் குடும்பத்திற்குள்ள வர முடியும் அப்படிங்கிறது தான் இயேசு இங்கே விவரிக்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கு கூட
நம்ம எல்லாரும் பார்ன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இல்லாவிட்டால் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டோம், இப்படி பல காரியங்களை சொல்லிக் கொள்வார்கள். இயேசு நம்ம எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, யார் அவருடைய குடும்பமா, யார் அவருடைய குடும்பத்துக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் இயேசுவினுடைய அந்த குடும்ப அங்கத்தினர்கள் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு ஒருவேளை சபைக்குள்ள இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கேட்காதவங்க அவருடைய குடும்பம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம ஏராளமான காரியங்களை இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானித்திருக்கிறோம். இனி வரப்போகிற வாரங்களில் மீதமுள்ள வசனங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் இவைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, அது பலன் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பலன் உருவாக கர்த்தாவே நீர் கிருபை தாங்கப்பா. 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் பிசாசானவன் ஆண்டவரே ஆகாயத்து பறவையை போல வந்து இந்த விதைகளை பறித்து கொண்டு போகவே கூடாது ஆண்டவரே. இந்த உலக கவலைகளினாலே இந்த வசனங்கள் ஆண்டவரே நெருக்கப்பட்டு போகக்கூடாது ஏசப்பா. கிருபை தாரும். உடைய உதவி இல்லாமல் எங்களால் இந்த பூமியிலே வாழ முடியாது ராஜா. உடைய கரத்திலே முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.